வணக்கமென் இளைய தலைமுறையே, மாறுவோம் மாற்றுவோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது ஒரு சாதாரண இணைய மோசடி அல்ல. ஒரு ஹாய் என்ற வார்த்தையில் தொடங்கி ஒருவரின் பணம், மரியாதை, மன நிம்மதி, குடும்ப வாழ்க்கையையே சீரழிக்கக்கூடிய செக்ஸ் டார்ச்சர் என்ற டிஜிட்டல் குற்றத்தை பற்றியது. இந்த வலையில் ஆண்களும் பெண்களும் எப்படி சிக்குகிறார்கள், அதிலிருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதை புலனாய்வு பார்வையுடன் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள செல்லலாம். சமூக ஊடகத்தில் ஒரு சாதாரண ஹாய் செய்தி இப்போது ஒரு நட்பின் தொடக்கமாக இருக்கிறது. எப்போது அது திட்டமிட்ட குற்றத்தின் முதல் படியாக மாறுகிறது என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இலங்கையில் தற்போது சமூக ஊடக பயனர்களை இலக்கு வைத்து அதிகரித்து வருவதாக எச்சரிக்கப்படும் செக்ஸ் டார்ச்சர் எனப்படும் பாலியல் அச்சுறுத்தல் ஊடான பணப்பறிப்பு மோசடி இந்த கேள்வியை மிகவும் தீவிரமாக நம் முன் நிறுத்துகிறது. இது வரும் இணைய மோசடி அல்ல. ஒருவரின் ஆசை, ஆர்வம், தனிமை, நம்பிக்கை, பாலியல் ஆர்வம் மற்றும் இறுதியில் அவமானப்படுவோம் என்ற பயம், இவை அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக பயன்படுத்தி பணம் பறிக்கும் திட்டமிட்ட உளவியல் குற்றம். இந்த மோசடியில் ஆண்கள் மட்டும் இலக்காகிறார்களா என்று நினைத்தால் அது தவறு. பெண்களும் இலக்காகலாம். வயது வந்தவர்கள், திருமணமானவர்கள், தனியாக இருப்பவர்கள், சமூக ஊடகங்களில் அதிகம் செயல்படுபவர்கள் என பல தரப்பினரும் இந்த வலையில் சிக்கக்கூடும். அப்படி என்றால் இந்த வலை எவ்வாறு செயல்படுகிறது? பொதுவாக எல்லாம் ஒரு போலியான சமூக ஊடக கணக்கில் இருந்து தொடங்குகிறது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அல்லது வேறு தளத்தில் ஒரு இளம் பெண்ணின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு போலி கணக்கு உருவாக்கப்படுகிறது. சில சமயங்களில் ஆண்களை கவரும் வகையில் கவர்ச்சியான புகைப்படங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. மற்றொரு பக்கத்தில் பெண்களை இலக்காக கொள்ளும் போது இளம் ஆண், வெளிநாட்டில் வசிக்கும் நபர், நல்ல வேலை அல்லது வசதியான வாழ்க்கை கொண்டவர் போன்ற அடையாளங்களும் பயன்படுத்தப்படலாம். முக்கியமான விஷயம் புகைப்படம் அல்ல, அந்த கணக்கின் பின்னால் உண்மையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. மோசடிக்காரர் முதலில் பணம் கேட்க மாட்டார். ஹாய், எப்படி இருக்கீங்க, எங்க வசிக்கிறீங்க, உங்களுக்கு திருமணமாகிவிட்டதா, என்ன வேலை செய்கிறீர்கள் என்று சாதாரணமாக உரையாடுவார். சில நாட்களில் அந்த உரையாடல் நெருக்கமாகும். உங்கள் குடும்ப பற்றி கேட்பார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கேட்பார், உங்கள் புகைப்படங்களை பார்ப்பார், நீங்கள் எப்போது ஆன்லைன் இருப்பீர்கள் என்பதையும் கவனிக்கலாம். இங்கேதான் முதல் புலனாய்வு கேள்வி வருகிறது. அவர் உங்களை உண்மையாக அறிந்து கொள்ள விரும்புகிறாரா அல்லது உங்களை பற்றிய தகவல்களை சேகரிக்கிறாரா? நம்பிக்கை உருவானதும் அடுத்த கட்டம் தொடங்குகிறது. வாட்ஸ்அப் வாருங்கள், வீடியோ கால் பேசலாம் என்று கேட்கலாம். சில நேரங்களில் முதலில் அவரே கவர்ச்சியான அல்லது பாலியல் தன்மை கொண்ட புகைப்படங்களை அனுப்புவார். அதன் நோக்கம் பாதிக்கப்பட்டவரின் தயக்கத்தை குறைப்பது. பின்னர் பாலியல் பேச்சு தொடங்கலாம். நீங்களும் ஒரு போட்டோ அனுப்புங்க, வீடியோ கால் பேசலாம், யாரும் பார்க்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்று நம்ப வைக்கப்படலாம். சில நேரங்களில் அந்த பெண் அல்லது ஆண் தனது கேமராவில் ஆடையை குறைப்பது அல்லது நிர்வாணமாக தோன்றுவது போன்ற செயலில் ஈடுபடுவது போல காட்டப்படலாம். அதை பார்த்து எதிரில் இருப்பவரும் தனது உடலை காட்டுமாறு தூண்டப்படலாம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதிரில் இருப்பவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கலாம், ஆனால் உண்மையில் குற்றவாளி உங்களை பதிவு செய்து கொண்டிருக்கலாம். ஸ்கிரீன் ரெக்கார்டிங் தொடங்கி இருக்கப்படலாம். உங்கள் முகம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். உங்கள் குரல் பதிவாயிருக்கலாம். உங்கள் நிர்வாண அல்லது அந்தரங்க காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கலாம். அதற்கு பிறகு சில நிமிடங்களில் அந்த நட்பு ஒரு குற்றவியல் வலையாக மாறுகிறது. முதலில் ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய வீடியோ எங்களிடம் இருக்கிறது, பணம் கொடு, இல்லையென்றால் இதை உன் நண்பர்களுக்கு அனுப்புவோம். அங்கேதான் உண்மையான செக்ஸ் டார்ச்சர் தொடங்குகிறது. முதல் தொகை 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாயாக கூட இருக்கலாம். இதை மட்டும் கொடுத்தால் வீடியோவை டிலீட் செய்கிறோம் என்று கூறலாம். பயந்து போனவர் பணத்தை அனுப்புகிறார். ஆனால் வீடியோ டிலீட் செய்யப்பட்டதாக நினைத்துக் கொள்ளும் அந்த நிமிடமே பல நேரங்களில் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிறது. இன்னும் பணம் வேண்டும், இல்லையென்றால் உன் சகோதரனுக்கு அனுப்புவோம், உன் மனைவிக்கு அனுப்புவோம், உன் நண்பனுக்கு அனுப்புவோம், பேஸ்புக்கில் வெளியிடுவோம், டிக்டாக்கில் போடுவோம். இப்போது குற்றவாளியிடம் உங்கள் பணத்தை மட்டும் பறிக்கும் ஆயுதம் இல்லை, உங்கள் பயம் அவர்களுடைய ஆயுதமாகிவிட்டது. உங்கள் சமூக ஊடக நண்பர்கள் யார் என்பதை அவர்கள் தேடலாம். உங்கள் குடும்பத்தினரை கண்டுபிடிக்கலாம். சில நேரங்களில் உங்கள் உறவினர்களையே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் மூலம் இணைக்கலாம். அப்போது பாதிக்கப்பட்டவர் இன்னும் அதிகமாக பயப்படுகிறார். முதல் 10,000 ரூபாய் சில நேரங்களில் 50,000 ஆகிறது, பின்னர் 1,00,000, பின்னர் பல லட்சங்கள். ஆனால் பணம் கொடுத்தால் எல்லாம் முடிந்துவிடும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. மாறாக இந்த நபர் பயந்து பணம் செலுத்துகிறார் என்பதை குற்றவாளி புரிந்து கொண்டால் அடுத்த பணப்பறிப்புக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது.
இது இன்னொரு மோசமான தந்திரம் இருக்கிறது. சில நேரங்களில் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவரின் முகத்தை கொண்ட உண்மையான காட்சியுடன் வேறு பாலியல் காட்சிகளை இணைத்து போலியான வீடியோ உருவாக்கலாம். அதாவது நீங்கள் உண்மையில் செய்யாத ஒன்றை செய்ததாக காட்டும் முயற்சியும் இருக்கலாம். இன்றைய AI மற்றும் டிஜிட்டல் எடிட்டிங் தொழில்நுட்ப வளர்ச்சியால் நான் அந்த வீடியோவில் இருப்பதே இல்லை என்று சொல்வது மட்டும் போதுமான பாதுகாப்பாக இருக்காது. அதனால்தான் சமூக ஊடகத்தில் ஒரு நபரின் உண்மையான அடையாளத்தை உறுதிப்படுத்தாமல் அவருடன் அந்தரங்கமான உரையாடலுக்கு செல்வது ஆபத்தானது. இப்போது இந்த குற்றத்தின் இன்னொரு முக்கியமான பக்கத்தை கவனிக்க வேண்டும். பணம். பாதிக்கப்பட்டவரின் பணம் கேட்கப்படுகிறது. ஆனால் அந்த பணம் எங்கே செல்கிறது? யாருடைய வங்கி கணக்குக்கு செல்கிறது? அந்த கணக்கு உண்மையில் குற்றவாளியுடையதா அல்லது வேறு ஒருவரின் கணக்கு பயன்படுத்தப்படுகிறதா? பணம் வந்தவுடன் அது மற்ற கணக்குகளுடன் மாற்றப்படுகிறதா? இலங்கையில் உள்ள வங்கி கணக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன என்ற முறைப்பாடுகள் இருந்தால் அந்த பணப்பாதை குற்றவியல் விசாரணைக்கு முக்கியமான தடமாக மாறுகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்ல வேண்டும். ஒரு மோசடி பணம் ஒரு நபரின் வங்கி கணக்கில் வந்துவிட்டது என்பதனாலேயே அந்த நபர் குற்றவாளி என்று முடிவு செய்ய முடியாது. அந்த கணக்கு எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது, பணம் எங்கே சென்றது, கணக்கு வைத்திருப்பவரின் தொடர்பு என்ன என்பதை ஆதாரங்களுடன் விசாரிக்க வேண்டும். இதுதான் உண்மையான புலனாய்வு. ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டில் தொடங்கிய குற்றம் வாட்ஸ்அப்பில் தொடர்கிறது. அது ஒரு வீடியோவாக மாறுகிறது. வீடியோ மிரட்டலாக மாறுகிறது. மிரட்டல் பணமாக மாறுகிறது. பணம் வங்கி கணக்கிற்கு செல்கிறது. அங்கிருந்து வேறு கணக்குகளுக்கு செல்லலாம். அதாவது ஒரு ஹாய் செய்தியின் பின்னால் கூட ஒரு பெரிய குற்றவியல் சங்கிலி மறைந்திருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் இதனால் ஏற்படும் மிகப்பெரிய பாதிப்பு பண இழப்பு மட்டுமல்ல. ஒருவர் தனது குடும்பத்திடம் சொல்ல முடியாமல் போகலாம், துணையிடம் சொல்ல முடியாமல் போகலாம், நண்பர்களிடம் வெட்கப்படலாம், போலீசாரிடம் செல்ல பயப்படலாம், மீண்டும் மீண்டும் பணம் கொடுத்து கடனில் சிக்கலாம், மன அழுத்தம் அதிகரிக்கலாம், தனிமைப்படலாம். சிலர் தங்கள் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக நினைக்கும் அளவுக்கு மனரீதியாக பாதிக்கப்படலாம். இங்கேதான் ஒரு விஷயத்தை நாம் மாற்றி பார்க்க வேண்டும். செக்ஸ் டார்ச்சரில் சிக்கியவர் குற்றவாளி அல்ல. பணம் கேட்டு மிரட்டுபவர் தான் குற்றவாளி. ஒருவர் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறை பயன்படுத்தி பணம் பறிப்பதற்காக உரிமை யாருக்கும் கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலில் செய்ய வேண்டியது பயந்து பணம் அனுப்புவதை நிறுத்துவது. மிரட்டல் செய்திகளை டிலீட் செய்யக்கூடாது. ஸ்கிரீன்ஷாட் எடுக்க வேண்டும். பணம் கேட்ட வங்கி கணக்கு விவரங்களை சேமிக்க வேண்டும். தொலைபேசி இலக்கங்களை, சமூக ஊடக கணக்கு பெயர்கள், ப்ரொஃபைல் லிங்க்ஸ், வாய்ஸ் மெசேஜ் மற்றும் கிடைக்கும் பிற ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டும். அதன் பின்னர் குற்றவாளியுடன் தேவையற்ற தொடர்பை நிறுத்த வேண்டும். சோசியல் மீடியா மற்றும் இமெயில் கடவுச்சொற்களை மாற்ற வேண்டும். 2 ஃபேக்டர் ஆத்தரிஃபிகேஷன் இயக்க வேண்டும். உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பப்ளிக்கில் இருந்து அகற்ற வேண்டும். முக்கியமானதாக, என்னுடைய வீடியோ வெளியே வந்துவிடும் என்ற பயத்தில் தனியாக போராடக்கூடாது. நம்பிக்கையான குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பரிடம் சொல்லுங்கள். SLCERT அல்லது போலீசாரிடம் முறைப்பாடு செய்யுங்கள். SLCERT இதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இலங்கையின் ஒரு அமைப்பாகும். ஏற்கனவே பணம் அனுப்பியிருந்தாலும் இனி முறைப்பாடு செய்து என்ன பயன் என்று நினைக்க வேண்டாம். பணம் சென்ற பாதை கூட விசாரணைக்கு ஆதாரமாக இருக்கலாம். இறுதியாக நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ஒன்றுதான். நாம் சமூக ஊடகத்தில் ஒருவருடன் பேசும்போது உண்மையில் அவரைத்தான் பார்க்கிறோமா அல்லது அவர் நம்மிடம் காட்ட விரும்பும் ஒரு போலியான முகத்தையா பார்க்கிறோம்? ஒரு அழகான ப்ரொஃபைல் போட்டோ ஒரு அடையாள சான்று அல்ல. ஒரு இனிமையான உரையாடல் உண்மையான உறவுக்கான சான்று அல்ல. ஒரு வீடியோ கால் கூட பாதுகாப்பான உத்தரவாதம் அல்ல. உங்களை வேகமாக நெருக்கமாக்க முயற்சிப்பவர், உடனடியாக வாட்ஸ்அப்புக்கு அழைத்து செல்ல முயற்சிப்பவர், பாலியல் உரையாடலுக்கு தள்ளுபவர், அந்தரங்க புகைப்படம் அல்லது வீடியோ கேட்பவர், இவர்களில் யாராக இருந்தாலும் ஒரு நொடி நின்று சிந்தியுங்கள். இவர் என்னை விரும்புகிறாரா அல்லது என்னை இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? இந்த ஒரு கேள்வி பல ஆபத்துக்களை தடுக்க முடியும். இணையத்தில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவசரமாக நம்பக்கூடாது. அந்தரங்கத்தை பகிரக்கூடாது. அடையாளத்தை உறுதிப்படுத்தாமல் நெருக்கமாக்க கூடாது. மிரட்டப்பட்டால் பணம் செலுத்தக்கூடாது. ஆதாரங்களை அளிக்கக்கூடாது. அமைதியாக இருக்கக்கூடாது. உதவி கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த குற்றவாளிகளின் மிகப்பெரிய ஆயுதம் உங்கள் வீடியோ அல்ல, உங்களில் பயம்தான். அந்த பயத்தை நீங்கள் கட்டுப்படுத்தும் தருணத்தில் அவர்களுடைய அதிகாரத்தின் ஒரு பகுதி முடிவுக்கு வருகிறது. ஒரு ஹாய் உங்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டியதில்லை. ஒரு தவறான வீடியோ கால் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு சிறிய கவனக்குறைவு, ஒரு கன நேர நம்பிக்கை, ஒரு அந்தரங்க வீடியோ, இவை அனைத்தும் தவறான மனிதர்களின் கைகளில் சென்று விட்டால் அதையே அவர்கள் பல மாதங்கள், சில நேரங்களில் பல ஆண்டுகள் கூட மிரட்டலுக்கான ஆயுதமாக பயன்படுத்த முடியும்.
எனவே அடுத்த முறை சமூக ஊடகத்தில் அறிமுகமில்லாத ஒருவர் உங்களிடம் வந்து ஹாய் நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா என்று கேட்கும்போது உடனடியாக பதில் சொல்லும் முன் ஒரு வினாடி யோசியுங்கள். அது ஒரு நட்புக்கான அழைப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு குற்றவியல் வலையின் முதல் கதவாக இருக்கலாம். அந்த கதவை திறப்பதற்கு முன் சிந்திப்பதே பாதுகாப்பு. சிக்கிவிட்ட பிறகு அமைதியாக இருப்பது அல்ல. விழிப்புணர்வுடன் இருப்போம். மோசடியை மறைக்காமல் பேசுவோம். மிரட்டலுக்கு பணம் கொடுக்காமல் சட்ட உதவியை நாடுவோம். டிஜிட்டல் உலகில் நம்முடைய தனி உரிமையை நாமே பாதுகாப்போம். இது ஒரு விழிப்புணர்வுக்கான காணொளி. எனவே நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்கள். ஏனென்று சொன்னால் தற்சமயம் நிலைய இளம் சமுதாயத்தினர் தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற காணொளிகளை பார்ப்பதற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.